வணக்கம். என் பேர் ஈஸ்வரி. நான் என்னோட சொந்த வாழ்க்கையை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப நாளாகவே தவிச்சேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமாகவே ரொம்ப முயற்சியெல்லாம் கூட எடுத்தேன். நிறைய தடவை என்னோடய சொந்த கதையை நான் ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஒரு 2 இயர்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானே டெலீட் பண்ணிவிடுவேன். பட் ஆனால் இப்போ இன்றைக்கி நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஒரு 4-5 மணி நேரத்தில் என் மொத்த கதையும் சொல்லி தீர்த்துடணும். ஏன்னா என்ன தான் வெளியில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டேன், எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டேன். இப்போ வரைக்குமே என்னால் ஒரு டிப்ரெஷன், ஒரு ஒரு மென்டல் டார்ச்சர், டிப்ரெஷன் இதுலேருந்தெல்லாம் வெளில வர முடியல என்னால். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் என்னோடய கதைகளை சோஷியல் பிளாட்ஃபார்மில் சொல்லி முடித்த அந்த தருணமே ஐ வில் பி ரிலீவ்டு. 4 நண்பர்கள்கிட்ட சொல்லியும் 4 உறவினர்கள்கிட்ட சொல்லியும் எனக்கு கிடைக்காத ஒரு தீர்வு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போடும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை. அது ஏன்னு தெரியல. சரி, 2010 சென்னை எம்ஆர்சி நகரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழித்து ஒரு நபர் எனக்கு அறிமுகமாகறாரு. அவர் கல்யாணமும் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபர் அறிமுகமானது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்தாகவே எனக்கு அந்த நபரோட ஒரிஜினல் நேம் கூட தெரியாது. சூடோ நேம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல. அந்த ஒரு காலிங் நேம் வச்சு தான் எனக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் அந்த ஆளை பெருசாக மைண்டில் வரையும் ஏற்றுக்கிட்டது இல்லை. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் கழித்து அந்த ஆள்கிட்ட நான் பேசும்போது அந்த ஆளோட பர்சனல் கதைகளை கேட்டு எமோஷ்னலி ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். அந்த கதையை கேட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட பேசியிருப்போம். ஈவினிங் 6 o'clock ஆரம்பித்து நியர்லி லைக் மிட் நைட் 12:30 வரையும் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அதில் நான் பிரேக் டவுன் ஆகிட்டேன். ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு மியூட் போட்டு அழுக ஆரம்பித்தேன். அது இன்றைக்கி வரையும் எனக்கு தெரில, நம்ம ஏன் அவ்வளோ எமோஷ்னலாக வீக் ஆகிட்டோம் அவன் சொன்னதை கேட்டு. இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. ஸோ அதை அந்த நபர் யூஸ் பண்ணிக்கிட்டார். எமோஷ்னலி இவ கனெக்ட் ஆகிறா, மேக்ஸிமம் எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் ஒரு கால்குலேட் பண்ணிட்டான். பட் ஆனால் மனசார ரொம்ப உடஞ்சி போய் அந்த ஆளோட கதைகளை கேட்டு என்றைக்கு அந்த ஆளோட கதையை கேட்டனோ அந்த ஒரு வித்தின் அந்த 6 to 7 ஹார்ஸ்க்குள்ளே ஒரு வார்த்தை நான் தான் விட்டேன். உன்னோட கஷ்ட நஷ்டம் ப்ரப்போஸெல்லாம் பண்ணல, ஸ்டார்டிங் எடுத்த வார்த்தையே இதுதான். மியூட்லேருந்து ரிலீஸ் பண்ண அந்த ஆள் ஹலோ ஹலோன்னு பேசிக்கிட்டே இருக்கார். மூக்கெல்லாம் பிளாக்கு, பேச முடியல, அவ்வளோ அழுதுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி கால் பண்ணி அந்த ஆள்கிட்ட நான் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் உங்களை ஹெல்ப் பண்ணணுன்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். உங்களோட இந்த ஃபினான்ஷியல் கஷ்டத்துலேருந்து நான் வெளில கொண்டு வரணும் உங்களை. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துருக்கீங்க. வெறும் டவுன்ஸ் மட்டுமே பார்த்துருக்கீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்னு பார்க்கல லைஃப்பில். ஸோ ஒரு சொந்த வீடோ வாகனமோ எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஒரு ஐடென்டிட்டி, எஜுகேஷனும் இல்லை. அதாவது அந்த ஆள் டிகிரி இல்லை, அப்போ எனக்கு தெரியாது. கரெக்டு, டிகிரி பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன், டிகிரி இல்லை சொல்லியாச்சு. ஸோ எதுவுமே இல்லை, நான் ஒரு ஜீரோவில் நிற்கிறேன், இந்த மாதிரிலாம் சொன்னபோது தான் எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆனேன். அதாவது அதுக்கான இல்லை, சாப்பிட்ற விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவான், சாப்பாடுக்கு காசு இல்லை, அவங்க வீட்டு சூழ்நிலைக்கு வாங்குகிற சம்பளத்தை அப்படியே அமுச்சிருவானாம். இந்த இடத்துல தான் உடஞ்சி போனதே. அப்போது நான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களோட கடத்தெல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அண்டு லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவனை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டது நான் சொன்ன வார்த்தையில் ஃபினான்ஷியலி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டான். யாருமே முன்னுக்கு வர மாட்டாங்களே இந்த மாதிரி விஷயத்துலலாம், இது என்ன லூஸ் மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பானே என்ன தெரியல. அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு நான் 1 hour டைம் கொடுக்குறேன், நான் எமோஷ்னலி ரொம்ப வீக் ஆகிட்டேன் உங்களோட ஸ்டோரி கேட்டு. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்துட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, வில் பி எ குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் வில் பி எ குட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்ன வாய் ஃபினான்ஷியலி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லலை. ஸோ அவன் என்ன பண்ணுறான், 1 ஹவர் கழித்து கால் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் வேணும் அப்படின்னு. நான் உடனே ஸ்பாட்டில் சொல்லிட்டேன், விடுங்க, வேண்டாம், லெட்ஸ் பி அ குட் ஃப்ரெண்ட். 2 டேஸ் நீங்கள் வந்து டைம் கேட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து யூ வாண்டட் டு திங்க்ல, தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்பாட்லேயே சொல்லியாட்டான், இல்லை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா இப்போ தான் சொன்னீங்க எனக்கு 2 நாள் டைம் வேணும், அதுக்குள்ளே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ நான் வந்து இனிஷியலாக வந்துட்டு உங்களுக்கு சின்ன கடன் இது, ஒரு ஐயர் பையன், என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய், அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய கடன் தான் இருக்குது. சரி, சம்பளம் வந்தோடனே நான் அந்த பையனுக்கு மாதம் 2,000 ரூபாய் தரேன், நீங்கள் தந்துடுங்க. ஒரு 15 மந்த்தில் அந்த ஆளோட 30,000 ரூபாய் கடனை அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்க கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து எதை எப்படி அடைக்கணுமோன்றதை யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிறேன். இவனும் வந்து சரிங்கிறான். இப்போ இந்த இடத்துலையும் கூட எனக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர்கிட்ட நான் இதை நான் ஷேர் பண்ணும்போது சொல்லுவாங்க, அப்போவே உனக்கு வந்து 0 மெச்சூரிட்டியில் இருக்க, எப்படி நீ இதே அந்த ஆளாக இருந்தால் முன்ன பின்ன அறிமுகமே இல்லை, அன்னைக்கு தான் அறிமுகமே ஆகுற, அன்னைக்கே அது மாதிரி ஆகிற, அவன் கூட வாய் விட்டுருக்க மாட்டான் யாருக்கிட்டேயும். ஒருத்தங்கிட்ட பேசுகிற முதல் நாளே அவங்க கதையை கேட்டு நான் அவங்களுக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு அவன் கூட வாய் விட மாட்டான். அந்த ஸ்பாட் அந்த நாள்லேயே கதையை கேட்டால் இவ்வளோ தூரம் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்லாம் தூக்கி தலையில் போட்டிருப்பேன் அப்படின்னு இன்றைக்கி என்னை கேட்குறாங்க. உண்மையாக சொல்ல போனேன்னா அன்றைக்கி நான் அப்படி தான் இருந்தேன். அன்னைக்கு அவன் விஷயத்துலன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிரேக் ஆனதுலாம் காரணம் கூட இதுதான். எமோஷ்னலி பிரேக் ஆகுவேன் கதைகளை கேட்டு. அதுக்கப்புறம் தான் நான் அதில் இன்வால்வ் ஆகி என் தலையில் நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட கதையாக வந்துடும். ஸோ இந்த கதைகளை கேட்ட உடனே ஒரு கமிட்மெண்ட்டும் ஆகிட்டோம். அண்ட் நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு முடிவுலேயும் வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ரி, அதாவது அவன் கூட கமிட் ஆனதுக்கப்புறம் வந்த சேல்ரியில் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு மெசேஜ் நான் பண்ணுறேன், கிரெடிட் ஆகிடுச்சு, உங்களுக்கு நான் 2,000 ருபீஸ் தரேன், நாளைக்கு மார்னிங் நான் கேப் யூஸ் பண்ணல, வாங்க அப்படின்னு. அந்த ஆளும் வராரு, வெக்கமே இல்லாமல். இன்றைக்கி எனக்கு தெரியுது, அன்றைக்கி வெக்கமே இல்லாமல் கூப்பிட்ட உடனே காசுக்காக ஓடி வந்தான்ல, காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் சொன்னப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல, ஐயோ அது நீங்கள் உங்களோட ஏர்ன் பண்ணிங்க, நான் பார்த்துக்கிறேன், தட்ஸ் மை சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட வரல அந்த ஆள் வழியில். ஸோ இதுங்கெல்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஜென்மோன்னே எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன், 4 பேரை 4 சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஆம்பளைங்கெல்லாம் இது மாதிரிலாம் இல்லையே, அப்போ இவன் மட்டும்தான் கலீஜு போல் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இன்றைக்கி வருது எனக்கு. ஸோ வந்துட்டான். முதல் சேல்ரி அவன் கூட சேர்ந்து கமிட் ஆனதுக்கப்புறம் வாங்கின முதல் சேலரியில் 2,000 ஒன்று அவன் ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வரான், நானும் வித்ட்ரா பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்படி தான் போகுது. இது மட்டும் இல்லை, என்றைக்கு அந்த கதையை கேட்டனோ தினந்தோறும் ஆஃபீஸ்லேருந்து ஷிஃப்ட் விட்டு வீட்டுக்கு போகும்போது டெய்லி அவனோட பேயில் ஒரு 100 ருபீஸ் சாலிடாக 100 ருபீஸ் வச்சுட்டு போவேன். தயவுசெய்து சாப்பிடாமல் தூங்காதீங்க, நீங்கள் அந்த சாப்பாடு கதையை சொன்னதுனால தான் நான் பிரேக் ஆகிட்டேனே, தயவுசெய்து சாப்பிடாமல் தூங்காதீங்க, சாப்பிடுங்க, அப்போ தான் நிம்மதியான தூக்கம் வரும் நைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி 100 ரூபாய் ஏதாவது இது எப்படியாவது கொடுத்துருவான் அவன் கையில். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது ஆஃபீஸில் நாங்கள் பேசினேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸாக 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரே பேயில் இருந்துக்கிட்டு பேசுகிறதில்ல, ஒரே ஃப்ளோரில் இருந்துக்கிட்டு. ஸோ அப்படி இல்லாத ஒரு 8 மந்த்ஸுக்கு அப்புறமேட்டு திடீர்னு பேசுகிறோம் அப்படின்னா தேவையில்லாமல் எல்லோரும் கண்ணுக்கு அது மூக்க வச்சு அவங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு கதையாக இருக்க தேவையில்ல. அதுதான் ஒரு இது எங்களோட தாட்டு. அதனால் வேண்டாம் அப்படின்னு. சரி, யாருக்குமே தெரியாது, ஏன்னா எப்படியாவது 100 ருபீஸை வந்துட்டு கொடுத்துருவேன். ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆஃப் கான்டாக்டுக்கு அப்புறமேட்டு சேல்ரி வருது. அந்த சேல்ரியில் அந்த 2,000 ரூபாய் நான் சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா, எனக்கு வந்துட்டு அவங்க அம்மா பேசுகிறோம் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா இல்லை, இந்த ஆள் சொல்கிறான். நான் சொல்கிறேன், இல்லை உங்கள் வீட்டில் அதுக்குள்ளே சொல்லிட்டியா? ஆமாம் சொல்லிட்டேன் அப்படின்னு. என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் சொல்ல, உங்ககிட்ட பேசணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, இப்போது நார்மலாக எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியாது, உங்கள் அம்மா எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு
இதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா பெட்டர்டா, எங்கள் அம்மா இப்படி தான்றது நான் சொல்கிறத வச்சே தெரிஞ்சிடும். ஸோ இவங்க அம்மா என்கிட்ட முதல்ல பேசும்போது, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அதாவது நிறைய உதவி பண்ணியிருக்க போல், எனக்கு இந்த காலத்தில் யார் இது மாதிரிலாம் பண்ணுவா, ஃபைனான்ஸாக சொந்தக்காரங்க கூட பண்ண மாட்டாங்க, நீ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. நான் சொன்னேன், இல்லை வீட்டில் எல்லாருக்கும் தெரியாது. அப்பா யார் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு எங்கள் அக்கா எவ்வளோ சம்பளம் வாங்குறா, எங்கே ஒர்க் பண்ணுறா, யார் எங்கெங்கே சம்பளம் வாங்குற எல்லாத்தையும் வந்து கேல்குலேஷன், இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. அடுத்தவங்க வீட்டில் எவ்வளோ சம்பளம் வருது, அடுத்தவங்க வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது, அடுத்தவங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அம்மாவுக்கு பொண்ணுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. பையனுக்கு வந்துட்டு எப்படின்னா, எந்தெந்த வீட்டில் அழகான பொண்ணுங்க இருக்குது, அதுங்க நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, இப்படி தான் வந்துட்டு பையனோட தோட்டெல்லாம். ஸோ என்கிட்ட அந்த லேடி வந்து கேட்குது, என்னென்ன சொத்து, உங்களுக்கு சொத்து இருக்கா, உங்கள் பேரில் இருக்கா, எழுதி கொடுத்துட்டாங்களா அப்படிலான்னு. எந்த பொம்பளையாச்சு முதல் தடவை அது சீரியஸாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிறப்பே இல்லை. அது மட்டும் இல்லை நல்ல பிறப்பு, அது வளர்ந்த விதமும் வந்துட்டு கேவலம்தான். இவ்வளோ வருஷம் கழித்து அந்த பொம்பளையோட ட்ரூ கலரு அந்த பொம்பளையோட வயசில் இருக்கவங்க ஒருத்தங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இது உனக்கு முன்னாடியே தெரியாத அந்த குடும்பத்தை பற்றின்னு. வயிறு எரிஞ்சு போச்சுங்க. அன்னைக்கு நம்மளை இதுக்கு தான் வந்து பயங்கர என்கேஜ்டாக வச்சுக்கிச்சிங்க போல். ஒரு நாளும் நம்மளை வந்துட்டு அதுங்களை பற்றி விசாரிக்காத அளவுக்கு. எனக்கு என்ன சொல்கிறது, லைஃப் போச்சு, திருப்பி வருமா? தப்பு யார் மேலே? என் மேலே தான். ஸோ என்ன சொல்லிட்டுருந்தேன், இது வந்துட்டு இந்த பொம்பளை என்ன சொல்லுது, ஓகே எங்கள் அக்கா பேசணுன்னு சொல்கிறாங்க, எங்கள் அக்காட்ட பேசுங்க. அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவங்க அக்கா, ஓகேவா, அவங்க அக்கா வந்துட்டு இதோட ஒரு 10 வயசோ இப்போ எவ்வளோ 8 வயசோ பெரியவங்க. அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபஸ்ட் டைம் பேசினதுலையே. ஃபேஸ் எல்லாம் பார்த்ததில்ல, பட் பேசின விதம் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மனசை குளிர்ந்துச்சு. எப்படி இருக்கம்மா, உடம்பு எப்படி இருக்குது, நீ எங்கேயோ ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர்றதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. நான் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. இதெல்லாம் அந்த பொம்பளை முன்னாடி, அந்த பொம்பளை இந்த பையனை பெற்ற பொம்பளை அதெல்லாம் கேட்டதே இல்லை. அவங்க பெரியம்மா கேட்குறாங்க, வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா. அப்புறம் இந்த வார்த்தை கேட்டாங்க, இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன். இந்த பொம்பளை வாயில் வராத வார்த்தை அவங்க அக்கா வாயில் வந்துச்சு. நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணுற, அது எங்களோட இஷ்யூ, நாங்கள் பார்த்துக்குறோம், அதை அவன் பார்த்துப்பான், நீ உன் ஃபேமிலியை கவனி, உன் ஃபேமிலிக்காக தானே நீ கஷ்டப்படுற அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க பெரியம்மா வாயிலேருந்து வந்துச்சுங்க. ஓகேங்களா. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது, இந்த பொம்பளைக்கிட்ட வேறு மாதிரி ஒரு கேள்விக்கு பதிலை கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க பெரியம்மா பேசும்போது எனக்கு சீரியஸாக ரொம்ப ஹாப்பி. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு அந்த ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேர்கிட்டையும் பேசி முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா பேரை மாற்ற சொன்னான், டிகிரி ஹோல்டர்னு சொல்ல சொன்னான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல சொன்னான். அப்போல்லாம் இதெல்லாம் ஏன் வந்துட்டு இப்போ இதுலேருந்து எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு அன்றைக்கி புரியல, எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. பட் இதுலேருந்து உங்களுக்கு கேட்குறவங்களுக்குலாம் புரியுதா? காசுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவன் வந்து டார்கெட் பண்ணிட்டான். இதுக்கிட்ட வந்துட்டு ஈஸியாக இதோட ஹேண்ட்பேக்கோட ஜிப்பு கழண்டிக்கிட்டே இருக்குது. இது கூட போனாலே நம்ம வந்து சும்மா கையை வீசின்னு போனால் போதும். பர்ஸையும் ஜிப்பையும் அதான் ஓப்பன் பண்ணுது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹேண்ட்பேக்கை அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் வந்துருச்சு. அவனுக்கு எவ்வளோக்கு ஆட்டை போட முடியுமோ அவ்வளோக்கு ஆட்டையை போட்டு ஹாப்பியாக இருக்கலாம்ன்ற தாட்டுக்கு வந்துட்டான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கூட சுற்றுறது. மற்றபடி அதாவது ஜென்யூனான பர்சன் தான் என் கூட ஒரு நாளும் நடக்கல. அவன் ரோட்டில் நடக்கிற நிமிஷம் கூட ஒரு முகமுடி வேஷம் போட்டுக்கிட்டு தான் நடந்திருக்கான். அதையும் நான் உணர்ந்திருக்கேன் நிறைய இடத்துல. ஒன்று நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த பொம்பளை 2 பேர்கிட்ட பேசி முடிச்சுட்டேன். நான் வந்து இந்த ஆள்கிட்ட எனக்கு அதாவது இந்த பையன் சொன்னது ஒரு பக்கம், இந்த பொம்பளை சொத்தை பற்றி கேட்டது, எங்கள் வீட்டில் இருக்க யார் என்ன சேலரி வாங்குறாங்க அதெல்லாம் கேட்டது. இது வந்து மாறி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா இப்படி பிஹேவியராக இருக்கேன்ற மாதிரி. இந்த ஆள் ஏன் என்ன ஃபோன் பண்ணல, பேசி முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு. பேசி முடிச்சிட்டேனே. உடனே ஃபோன் அடிப்பியே, ஃபோனே காணோம் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், இல்லை சின்ன வீட்டில் சின்ன வேலை அப்படின்னு. ஒரு வேலையும் இல்லை, சும்மா என் ரூமில் தான் உட்காந்து பேசினேன். இந்த தாட்டில் அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் இல்லை வீட்டில் சின்ன வேலை அப்படின்னு. நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். பேசுறதுக்கு தோணலை எனக்கு இந்த லேடிக்கிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு. அதுக்கு மேலே அவனோடதும் ஒரு பக்கம் மண்டையில் ஓடிச்சு. அது வேறு
ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதே வருஷம் 2010 டிசம்பர் மாதம் ஆஃப்டர் 1 1/2 மந்த்ஸ் கழிச்சுட்டு நாங்கள் முதல்ல ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறோன்னா, சாந்தி தியேட்டரில் எந்திரன் படம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எந்திரன் படம் பார்க்கும்போது இவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லா இருக்கவங்கலாம் பேசிட்டாங்க, சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களை பற்றி கேட்குறதுக்கே. உங்களை பற்றி தான் ஜாஸ்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நான் சென்னைக்கு வருவேன் நெக்ஸ்ட் மந்த்து. நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணணும். சரி கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இந்த நடு கேப்பில் இந்த இந்த ஆள் கூட அக்டோபர் 10th அக்டோபர் கமிட் ஆன டேட் வந்து அக்டோபர் 10 2010. முதல்ல பேசின டேட் வந்து அக்டோபர் 7 2010. ஸோ ஒரு 2 நாள் 3 நாளில் கமிட் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ கமிட் ஆனதுலேருந்து போகிற ஃபஸ்ட்டு படம் வந்து எந்திரன்னு சாந்தி தியேட்டரில் மவுண்ட் ரோட்டில். அப்போ அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன். நானும் ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அதே டிசம்பர்லேயோ இல்லை நவம்பர்லேயான்னு தெரில, நான் முதல்ல அந்த ஒரு பையனுக்கு கடன் கொடுத்தேன் பார்த்தீங்களா? இவனோட அந்த 30,000 அந்த பையன் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல். அந்த பையன் மீட் பண்ண சொல்லியிருக்கானா இல்லை இவன் கூப்பிட்டு போனான்னு தெரில. இது வந்து விவேகானந்தா சென்னை மெரினா பீச் கிட்ட அந்த விவேகானந்தா இல்லம் சைடில் அந்த பையனோட வீடு இருக்குது, அந்த பிராமின் பையன். ஸோ அவனை அங்கே போய் பார்த்தோம், அவன் வீட்டுக்கிட்ட. அப்போ அவன் சொல்கிறான், இது மாதிரிலாம் யாரையுமே நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இது மாதிரி பண உதவி பண்ணுறதுலாம் வேறு லெவலுங்க. என்னங்க நீங்கள், நம்மளுக்கு யாரும் கிடைக்க மாட்றாங்க அப்படி இப்படிங்கலாம் பேசுகிறான். அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசி அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ கிட்டத்தட்ட வாழ்க்கை வந்துட்டு நிறைய ஒரு அப்ரிஷியேஷனு, அதுக்கப்புறம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணுறேன் இவன் கூட இருக்கும்போது. அதனால் எனக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு போச்சு. எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் கொண்டு போச்சு. பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரு மாஸ் கூட இதெல்லாம் செயலாகுதுன்றது எனக்கு கெஸ் பண்ண தெரில. அது தெரியாமையே நானும் பக்கான்னு ஜாலியாக சிரித்து ஜாலியாக உதவி பண்ணிக்கிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்குது. அதுக்கு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஜான்வரி மந்த் இல்லை, ஃபெப்ரவரி மந்த் அவங்க அப்பா வராரு. அப்போது என்ன சொன்னால், உங்களை பார்க்கணும். ஜான்வரி மந்த்து, அதாவது 2011 ஜான்வரி 26 அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. நல்ல பையன் ஆக்சுவலாக. ஆனால் இவன் விஷயத்தில் ஒரு நம்பர் 0 அந்த ஆள். கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறான். இவன் கேரக்டர் இன்ன வரைக்கும் நான் இவங்க ஃப்ரெண்டை என்னைக்காவது ஒரு நாள் நேரில் பார்த்தேன்னா, எனக்கு அப்படியே அவனை வந்துட்டு, நீ ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர உன் மூளை 0ன்னு சொல்லணுன்னு ஒரு ஆசை. ஏன் தெரியுங்களா? இவ்வளோ சின்ன சைல்டுஹுட்லேருந்து இருக்கான். 4 செவுத்துக்குள்ளே இவன் கூட ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் இன் அவுட்டு நான் புரிஞ்சு வச்சது எல்லாமே 100% கரெக்டு. இவன் அப்படிப்பட்ட கேரக்டர் தான்றது 4 செவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் சின்ன வயசுலேருந்து இவன் ஒரு ஆம்பளை தானே, அவனோட இன்னைக்கு வரைக்கும் அவனோட கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ண தெரியாமல் நம்பி இன்னைக்கு வரையும் உட்காந்துட்ருக்கான். இவனை பற்றி சுத்தமாக தெரியாது. அவன் வள்ளல் அவ்வளோ தங்கமான கேரக்டர் அப்படி தான் புரிஞ்சு வச்சுட்ருக்கான். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றொன்றுத்தையும் இவன் பேசினது, இவன் பிஹேவியர், இவன் பழகுனது எல்லாத்தையும் சொன்னால் அப்போ கூட நம்ப மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்ககிட்டே போயிட்டல, தெரியுமா மச்சான், இப்படி சொல்லிச்சு மச்சான், இப்படி கால் பண்ணிச்சு மச்சான், இப்படி தான் அந்த நாய்க்கு லூஸுக்கு அதோட நாட்களை ஓட்ட தெரியுமே தவிர யோசிக்கிறதுக்கு 0ங்க அந்த ஆள். ஆனால் இவனுக்கும் அது மாதிரி ஆளுங்க தான் தேவை. ஃபினான்ஷியலி அவனுங்க சம்பாதிக்கணும். எனக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவனுங்க காலையில் போய் நிற்கணும். அவனுங்க யோசிக்காமல் பண்ணணும். அதுக்கு தான் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது கூட ஒரு இவன் ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற நபர் வந்துட்டு இவனோட பட்ஜெட் லிஸ்ட்டில் ட்ராவல் ஆகணும். அதாவது அவன்கிட்ட ஏதாவது ஒரு சோர்ஸ் இவனுக்கு இருக்கணும். நாளைக்கு இவன் ஏதாவது ஒரு ரிஸ்கில் மாட்டினான்னா அப்படி தான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிப்பான். இது நிறைய பேருக்கு தெரில. இது வந்து என் லைஃப்பில் என் கூட ட்ராவல் ஆகும்போது இவன் பேசின பேச்சுக்களை வச்சு தான் நானே வந்துட்டு அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்போ தான் வந்ததே. சனியை எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து ஒருத்தர்கிட்டே மூவ் ஆகுது. இதை தெரியாமல் நான் என்ன மாதிரி எத்தனை மக்குங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஆள் கூட இந்த ஆள் கூட கமிட் ஆகி லைஃப்பையும் இன்றைக்கி தொலைச்சி நிற்கும் போது தான் எனக்கு புரியுது. ஸோ இந்த ஆள் இவங்க அப்பா வராரு. இந்த ஆள் ஜான்வரி 26 இந்த என்ஜிஓ நடத்துகிறான்ல, அவனை போய் பார்க்குறோம். அவனை கிட்டத்தட்ட எங்கன்னா அந்த குன்றத்தூர்லேருந்து ஊருக்குள்ளார ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூல் வந்து அந்த அளவுக்கு டெவலப்டு இல்லை. அந்த ஸ்கூலை வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், டேக் ஓவர் பண்ணி அங்கே இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு
புக்ஸு, கம்ப்யூட்டர் அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறது. ஒரு பெரிய டீமை வச்சுக்கிட்டு, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்ருப்பான். அந்த பையனை வந்து ஜான்வரி 26 போய் பார்க்க போகிறோம். முதல் தடவை பார்க்குறேன். ஆஹா ஓஹோன்னு வாசலில் நிற்க வச்சு, அந்த ஸ்கூல் வாசலில் நிற்க வச்சு இவனை பற்றி புகழ்கிறான். எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது, நம்ம நல்ல ஆளை சூஸ் பண்ணியிருக்கோன்னு. அந்த மாதிரி புகழ்கிறாங்க. ஒரு இடத்துல கூட சீனு மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு கூட இல்லை. அப்படிப்பட்ட பையனை நான் வந்து கேட்குறேன். அந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்கும்போதே இவன் வெளியில் வாசலில் இருந்தபடியே இவன் பைக்கில் நிற்கிறான். இவன் கூட நான் நிற்கிறேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அப்போது பேசும்போது இவங்கெல்லாம் மைக்கில் ஏதோ பேசிகிட்ருக்காங்க. நான் வெளில வந்துட்டு இருக்கும்போது, என்ன அவன் பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டல, அவ்வளோ தூரம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு போனான் ஒருத்தன். அவனை அதாவது இவன் தாங்க எனக்கு நண்பன், இவன் தாங்க எனக்கு ட்ரூ அப்படி இந்த மாதிரி பேசிட்டு, இவன் என்ன பண்ணுறான், அவன் உள்ளே போனதுக்கப்புறமேட்டு என்ன அவன் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலையா? அவன் பேசுறதெல்லாம் யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாது. அவங்ககிட்டலாம் வாயும் கொடுக்க முடியாது. அவன் என்ன பேசுகிறானோ அதுதான் கரெக்டு. அவங்ககிட்டலாம் வாயை மூடின்னு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்டோடு தான் இவன் பேசுகிறான். எனக்கு அப்பவும் புரியல. இதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அப்போ நான் வந்து ஏன் இவன் இப்படி சொல்கிறான், அவன் என்னடானா தலை மேலே தூக்கி வச்சு பேசுகிறான் அப்போ நான் உடனே கேட்டேன். அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது அந்த வேலை கேட்டேன். ஏன் அப்படி சொன்னேன், அவன் பேசுறதெல்லாம் காது கேட்க முடியாது, அவன் பேசுறது தான் கரெக்டு, அப்போ இதெல்லாமே ஒரு ஃபேமுக்காக பண்ணுறான் அவன் அப்படின்னு நான் ஓப்பனாக கேட்டேன். ஏன்னா எனக்கும் அந்த ஆளுக்கும் அந்த என்ஜிஓ ஆளுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லையே. எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்து நான் பழகுனதில்லை, பார்த்ததில்ல. அப்போ எனக்கு டவுட் வரதானே செய்யும். எத்தனை பேர் இன்றைக்கி வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், அவன் என்ன எல்லாம் ஃபேமுக்காக பண்ணுறானா, இல்லை வந்துட்டு நிஜமாலேயே வந்துட்டு கேரிங்கோடு தான் இருக்கானா அப்படின்னா. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சான். அவன் வந்து ஒரு டவுட்டுக்கான இடம் கூட கொடுக்காம நண்பன் உயிர் கொடுத்து பேசினவன்கிட்ட இவனுக்கு வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீனில் இவன் எப்படின்னா பேச்சு பேசுகிறான். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, இதெல்லாம் இருக்குமா. ஆனால் இன்னொரு பக்கம் இல்லை, அவன் நிறைய பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடியே. ஸோ எனக்கு தெரில, பார்க்கலாம். வெப்சைட்லாம் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க, இதில் நிறைய பைசாலாம் கூட சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க, தெரியல அப்படிங்கிறான். இது வந்து நாங்கள் ட்ராவலிங்கில் போகும்போதே நாங்கள் பேசிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. இந்த ஆள் வந்து இந்த என்ஜிஓ பையன் வந்துட்டு விஜயோட ஃபேனு, உள்ள இன்னொருத்தன் வந்துட்டு சூர்யாவை பற்றி பேசியிருக்கான். இதுங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அதை வச்சு இவன் கமெண்ட்ரி பட்டு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதான் ரிப்பப்ளிக் டே அந்த டைமில் அவன் இன்னொரு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா ஜான்வரி மந்த்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. என்னால் ஜான்வரி மந்த் வர முடியல, நான் வந்து ஃபெப்ரவரி மந்த்து வரப்போகிறேன், கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். சரி மீட் பண்ணலாங்க அப்படின்னு. அவங்க அப்பா வந்து ஃபெப்ரவரி மாதம் வராரு. இந்த அடையாரில் பிரிட்ஜுக்கு கீழே ஃப்ளையர்ஸ் டான்ஸ் ஸ்கூலுக்கு கீழே கிரிசன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அது வந்து கேரளா ஸ்டைல் ஃபுட் இருக்கும். சரி இந்த ஆள் அங்கேருந்து தான் வராரு, மேபி நிறைய அது மாதிரி தான் சாப்பிட்ருப்பாரு. இங்கே சீ ஃபுட்ஸ் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக கிரிசன்ட்டில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரிசன்ட்டுக்கு போகிறோம். 3 பேரும் உட்காந்து பேசுகிறோம். இவங்க அப்பா வந்துட்டு ஒரே பீட்டராக நாங்கள் ராஜ பரம்பரை, நாங்கள் வந்து ஜமீனு என்னென்னவோ உளர்றாரு அந்த ஆள். நிறைய பேசினார். மேக்ஸிமம் அந்த ஆள் தான் பேசினார். எங்கள் அக்கா, எனக்கு இத்தனை அக்காங்க, ஒரு அக்காவும் இங்கே இருக்காங்க, அந்த அக்கா இங்கே இருக்காங்க, இந்த அக்கா எல்லாமே நான் தான் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணதானே எனக்கு ஒதுக்கிட்டாங்க, இல்லாட்டி நான் இது மாதிரி இருந்திருப்பேன், என் லைஃப் அப்படி இருந்திருக்கும், என்னென்னவோ பேசுகிறாரு. ஸோ எல்லாம் பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய பேக் தான் கழண்டோம். அந்த தைரியத்தில் தான் இவங்கெல்லாம் வந்து வர்றது, சாப்பிட கூப்பிட்டா. பைசா எடுத்தேன், பே பண்ணேன், அங்கேருந்து கிளம்பணும். இவ்வளோ தான். இவங்க அப்பாவை பார்த்துட்டு நைஸ் மீட்டிங் ஆஃப் யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஆள் இவங்க 2 பேர் போயிட்டாங்க. நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது. என் பொண்ணு உங்ககிட்ட பார்க்கணும், உங்களை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வருவாங்க சென்னைக்கு, கொஞ்சம் அவங்கள பாருங்கள், அவங்ககிட்ட பேசுங்கன்னு. நான் தான் சொல்கிறேன், சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் இவன் வந்து என்ன இவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஃபோன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா, ஆமாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் உன்னை அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு. அப்போது ஃபெப்ரவரி மந்த்தா மார்ச் மந்த்தோ அந்த பொண்ணு வருது அவங்க வீட்டிலேருந்து, கேரளாலேருந்து. அப்போ நான் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணுறேன் ஆஃபீஸ் டு என் வீடு. ஸோ நான் இங்கே ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நான் 5:30க்கு ஷிஃப்ட் முடியும் மார்னிங்கு. நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு, எங்கள் ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு
எங்கள் ஊர் டைமிங் பஸ்ஸு ஓரளவுக்கு வரையும் கேபு, அந்த இடத்துல இருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு டைமிங் பஸ்ஸு அந்த பீரியடில். இப்போ நிறைய இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ கரெக்டாக 8:00 கிட்ட ஆகிடும். நான் போயிட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி என் தங்கச்சி வரா, இன்றைக்கி நைட்டே ட்ரெயினு, காலையில் வந்துட்டா அவள் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவா, பார்த்துட்டு அவன் இன்றைக்கி நைட்டே ட்ரெயினு போயிடலாம், இப்போ இது பண்ணிடலாம், அதனால சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மட்டும் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடு. சரி இப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டு ட்ராவலிங்லேயே தூங்குறதுக்கு இருக்கேன் நான். ஓகேங்களா, ட்ராவலிங்லேயே என் தூக்கத்தெல்லாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போகிறேன், வீட்டில் போகிறேன், 8 மணி 8:15 ஆகிடுச்சு. போகிறேன், டப்பு டப்புன்னு குளிக்கிறேன், ட்ரெஸ்ஸை மாற்றுறேன், வேக வேகமாக ஓடி வரேன் டி நகருக்கு. இந்த போத்தீஸ்க்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, ஸ்ரீகுமாரானா சென்னை சில்கான்னு இப்போ வரையுமே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் ஏதோ ஒரு கடை. அந்த கடையில் தான் வந்துட்டு இந்த பொண்ணு வெயிட் பண்ண சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கடைக்குள்ளே போயிட்டோம். அண்ணங்காரன் ஃபஸ்ட்டே வந்துட்டான். நினச்சிருந்தா அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வந்துருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு அதுவாக தான் வந்துச்சு. இவன் முன்னாடியே வரலாம். அப்புறம் நானும் 2 பேரும் உள்ளே ஜவுளி கடையில் வெயிட் பண்ணுறோம். இந்த பொண்ணு வெளில வாசல்லேருந்து வருது. எப்படி வருதுன்னா, அப்படியே ஒரு ஹீரோயின். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது நான் பெரிய இதுன்ற மாதிரி ஒரு சீனில் வந்துச்சு. அது பார்க்குறதுக்கு குறிகாரி மாதிரி தான் இருக்கும். அது போடுற சீன் அது மாதிரி இருந்துச்சு. அது பாட்டுன்னு ஏறி உள்ளே வருது. ஹாய்ன்னுச்சு பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேருந்து. அந்த ஹாய்ன்னு சொல்லும் போது மட்டும்தான் அது கண் பார்வை என் ஃபேஸில் இருந்துச்சு, என் என்னை பார்த்துச்சு. எப்போ வந்தீங்க, ஹாய் எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, அந்த வார்த்தையிலேருந்து அதோட கண் ஃபுல்லாக ரவுண்டு தான் அடிக்குது ஜவுளி மேலே. கடைசி வரையும் அங்கே என்னை 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் என்னை ஃபுல்லாகவே அவள் முகம் கொடுத்து பார்க்குறான். அது கூட முகம் கொடுத்து ஃபுல்லாலாம் பார்க்கல. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உடனே என்ன பண்ணுறா, ஃபோன் பண்ணிட்டான் அவங்க அம்மாவுக்கு. என்ன நான் ஷாப்பிங் பண்ணால், எவ்வளோ ஷாப்பிங் பண்ணால், என்னென்ன வாங்கினா, ஏது வாங்கினா, அப்படி இப்படின்னு இதை தான் பேசிகிட்டு இருந்தாலே தவிர என்கிட்ட பேசுறது, என்ன பார்க்க வரேன், என்கிட்ட பேச வரேன் இல்லை. இருக்கிற பெரிய காமெடியே அந்த அம்மா என்னை பார்க்க வந்த அன்றைக்கி தான். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். பார்க்க வந்துருச்சா, ஹாயின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் கண் பார்வை என் மேலே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜவுளியை பார்த்துக்கிட்டே பேசுது. இத்தனை மணிக்கு வந்தேன், இத்தனை மணிக்கு இறங்கினேன், வந்த உடனே குளித்தேன், இப்படி வந்துட்டேன், எப்படி போகுது, சரி வாங்க ஷாப்பிங் பண்ணலாம், டைம் ஆகுது. பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம், டைம் ஆகுதுன்னுச்சு. நான் எதுவுமே சொல்லிக்கல, கம்முன்னு இருந்தேன். இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அவங்க அண்ணனை பார்க்குறேன். அவங்க அண்ணக்காரன் என் காலையே பார்க்குறான். எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. சரி இந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்கிட்ட ட்ராலி பேக் ஒன்று கொடுக்குது. அந்த பேக் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், அது பின்னாடி போகிறேன். இவன் என் துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறான். அறிவில்லை, என் தங்கச்சி அங்கேருந்து உன்னை பார்க்க வந்திருக்குது, காலில் நெயில் பாலிஷ் ஒழுங்காக போட மாட்டேன், நெயில் பாலிஷ்லாம் பிஞ்சு பிஞ்சு இருக்குது அப்படின்னு. எனக்கு இப்போ கூட எனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. என் முன்னாடி இருந்தால் இப்போ எனக்கு கொலை கூட பண்ணணும்னு கூட தோணுது. இருந்தால அவ்வளோ கடுப்பாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது, பின்காலத்தில் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது. நெயில் பாலிஷ் போட்டிருக்க மாட்டேன்றான். தூக்கம் இல்லைங்க, காலைல சாப்பிடலங்க, ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குச்சு. வேண்டாம் இதுக்கெல்லாம் வந்து அழுவக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறேன் நானே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்போ கிட்டத்தட்ட 11:00 11:30 அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. மத்தியானம் 2 மணி ஆகுது, பசிக்குது, மயக்கம் ஒரு பக்கம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு தூங்கலைல்ல, ட்ராவலிங் என்ன அந்த 1/2 அன் ஹவர் அப்படி இப்படி அந்த 1 ஹவர் அப்படி இப்படின்னு தூங்கினது தான். அதுக்கப்புறமேட்டு சுத்தமாக இல்லை, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்டினியூஸாக பண்ணுதுங்க. கண்ணாடியில் வச்சு துணிங்களை கூட பார்க்குற அந்த தருணம் கூட என்ன என் முகத்தை ஃபுல்லாக பார்த்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரில. பார்க்கவே இல்லைங்க. நான் அது பின்னாடி அதோட கொடுத்த பேஸ்கெட்லாம் தூக்கி நடப்பேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சாக இருக்கும்ல, கிட்டத்தட்ட எடுத்துச்சு 5000 ருபீஸ் கிட்டே எடுத்துச்சு. எப்போ 5:30 ஆகுது டைமு, ஓகேங்களா. அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு வாங்க பில்லிங் போகலான்னு சொல்லிட்டு பில்லிங் கூப்பிட்டு போகுது. இந்த பொண்ணோட அந்த அந்த டைரெக்ஷன் முதல் கொண்டு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். இந்த பொண்ணோட ரைட் சைடில் நான் நிற்கிறேன், லெஃப்ட் சைடில் அண்ணங்காரன் நிற்கிறான் பில்லிங் கவுண்டரில், சரிங்களா, க்யூவில். அப்போது இது பில்லு போட்டதுக்கப்புறமேட்டு 5000 அண்ட் சம்திங், நியர்லி 6000 வருதுங்க பில்லு. 5005 7 என்ன வந்துச்சு. அப்போது இந்த பொண்ணு ஸ்பாட்டில் எத்தனை பேருக்கு நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்களேன். உங்கள் லைஃப்பில் எனக்கு அது இல்லாட்டி இது மாதிரி யாராவது கேரக்டர் இருந்தாங்க நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பாட்டில் இந்த பொண்ணு திரும்பி அதோட ரைட் சைடில், உங்கள்கிட்ட கார்டு இருக்கா, நான் 3000 தான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன், 3000. இந்த 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 நம்பர் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது.
நான் 3000 தான் கொண்டு வந்தேன். உங்ககிட்ட கார்டு இருக்கா? அப்படின்ச்சு. நான் சொன்னேன், கிரெடிட் கார்டு இருக்கு என்கிட்ட அப்படின்றேன். அப்ப நம்ம அதில போட்டுக்கலாமோ? அப்படின்ச்சு. சரி போட்டுக்கோங்க அப்படின்னேன். மொத்தத்தையும் ஸ்வைப் பண்ணிச்சுங்க. ஆக்சுவலா நான் கிரெடிட் கார்ட வந்து ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணுவேன். எப்போ இந்த ஆள் கூட கமிட் ஆனனோ, கமிட் ஆனதுலேருந்தே வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து வெறும் மினிமம் பேலன்ஸ் தான் கட்ட ஆரம்பிச்சேன். வித்தின் நான் அந்த ஆளோட ஒரு 3, 4 மந்த் கான்டாக்ட்லேயே.